இன்று நாம் சபரிமலையில் சாமியே சரணம் ஐயப்பா என முழங்கும் மொழியை கேட்கிறோம். ஆனால் அந்த முழக்கத்தின் பின்னால் ஒரு திகிலான புராணம் உள்ளது. மகிஷாசூரனின் சகோதரி தனது சகோதரனின் மரணத்தின் பழியை எடுக்க சிவனிடத்தில் தவம் இருந்து மனிதனாலும் சாதாரண தெய்வங்களாலும் அழிக்க முடியாத வரத்தை பெற்றாள். இவ்வரத்தின் பேராசையால் அவள் உலகை ஆட்சி செய்யத் தொடங்கி மானிடரும் தேவர்களும் அவளின் கொடுமையால் துயருற்றனர். இதை முடிவுக்கு கொண்டு வர சிவபெருமானும் விஷ்ணுவும் தங்களது சக்திகளை ஒருங்கிணைத்து மணிகண்டனாகிய ஒரு தெய்வீக குழந்தையை உருவாக்கினர். பாண்டாள மன்னரால் வளர்க்கப்பட்ட மணிகண்டன் தன் சிறு வயதிலேயே தெய்வீக வீரத்தை காட்டி மகிஷியை எதிர்கொள்ள சபரிமலையின் காட்டிற்கு சென்றார். மகிஷி பல்வேறு விலங்குகளின் வடிவத்தில் தாக்கினாலும் மணிகண்டன் தனது வல்லமையால் அவளை வெற்றி கொண்டார். இறுதியாக அவளது உண்மையான வடிவமான மகிஷமாக அவள் எதிர்கொண்ட போது மணிகண்டன் தனது தெய்வீக சக்தியால் அவளை அழித்து அவளது ஆன்மாவுக்கு முக்தி அளித்தார். இந்த வீர காவியத்தின் நினைவாக ஐயப்பனை இன்று வரை பக்தர்கள் சபரிமலையில் சாமியே சரணம் ஐயப்பா என முழங்க வணங்குகிறார்கள்.